கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யம் வருது வருதுன்னு சொல்றீங்களே, அந்த வாக்குத்தத்தம் எங்கே? இதெல்லாம் பரியாசக்காரர் பேசுறது. இவர்களை பற்றி ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் நமக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா அப்படித்தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்க. முதலாவது நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டியின் தோற்றம் முதல் இருந்த வண்ணமாக இருக்கிறதே. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, அப்போஸ்தலர்கள் இறந்துட்டாங்க, காலங்கள் மாறிச்சு, எல்லாம் அப்படியே தானே இருக்கு. மலை மலையாவே இருக்கு, கடல் கடலாவே இருக்குது, மரம் மரமாவே இருக்குது, நிலம் நிலமாவே இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது என்று சொல்லி பரியாசக்காரர்கள் எழும்புவார்களாம். அவர்களை ஊழியர்கள் என்ற கணக்கில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்களாம் டிஸ்டர்ப் பண்றவங்க, இருதயத்தை குழப்புகிறவர்கள், ஜனங்களை குழப்புகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு பதில் சொல்லி உங்களுடைய காலத்தை விரயம் பண்ணக்கூடாது.